வாழ்வழி கண்டிரு தோல்வழி நின்றாட புனை பாதக முஞ்சிறு பாதமம் அங்கொரு பவனை கொண்டாட நய நாடகம் ஆடிய தோகை மயிலென நன்னகர் வீதியிலே என்று அன்றைக்கு திரிகூட ராசப்ப கவிராயர் பாடியதைப் போல இன்றைக்கு மிக அழகாக தன்னுடைய இனிய குரலால் இன்றைக்கு எல்லோரையும் வசீகரித்து வருகிற எங்கள் போற்றுதலுக்குரிய அக்கா அவர்களுடைய தலைமையில் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய அந்த நினைவு இன்றைக்கு வேலூர் கம்பன் கழகத்தில் பேசிய நினைவோடு இந்த உரையை தொடங்குகிறேன். ஏற்புரை என்கின்ற வகையிலே 3 நிமிடங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிமிடத்திற்குள் நிச்சயமாக நிறைவு செய்வேன். கம்பன் என்னுடைய கடவுள், கம்பன் என்னுடைய தெய்வம், கம்பன் என்னுடைய காதலன், கம்பன் எல்லா வகையிலும் எப்படி ராமர் எத்தனை ராமன் என்று சொல்லுவதை போல எனக்கு எல்லாம் கம்பன் தான். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த விருதுக்கு என்னை தேர்வு செய்த சென்னை கம்பன் கழகத்திற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கும் மற்றும் பாரதி வித்யா பவன் 3 அமைப்புகளுக்கும் எங்கள் கம்பன் கழகத்தின் சார்பாக நெஞ்சார் நன்றியை அவர்களுடைய பாதார விந்தங்களில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த விருதுக்கு அடியேனை தேர்வு செய்ததற்கு சில காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் கம்பனில் நான் நிறைய பணிகளை செய்ய வேண்டியது இருக்கிறது. அதற்கு உற்சாகமாக சென்னை கம்பன் கழகம் இதை ஊக்குவித்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். 2 செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். கம்பன் கழகத்தில் என்னை முதலில் பேச வைத்த என்னுடைய குருநாதர் திருப்பத்தூர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், திருப்பத்தூர் கம்பன் கழகத்திற்கும், குடியேற்றம் கம்பன் கழகத்திற்கும் நான் பெற்ற விருதினை இந்த நேரத்திலே சமர்ப்பித்து மகிழ்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக கம்பனில் மேலாண்மை தத்துவம் என்கின்ற நூல், என்னுடைய ஆய்வு நூல், இன்றைக்கு அமெரிக்கா பல்கலைக்கழகத்திலே படிக்கிற மேலாண்மை மாணவர்களுக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு வித்தாக அமைந்தது நம்முடைய கம்பன் கழகம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய எம்பில் ஆய்வு கம்பர் போற்றிய உழவு என்கின்ற தலைப்பு. அது இன்றைக்கு வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலே கம்பனை பற்றி அந்த பாடம் வைப்பதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய கம்பன் கழகம். அந்த வகையில் பார்க்கிற போது நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை கம்பன் கழகத்தில் பேசிய அந்த நினைவு இன்றைக்கும் எனக்கு நினைவிருக்கிறது. அன்றைக்கு கம்பன் கழகத்தில் வாங்கிய பரிசுதான் இன்றைக்கு முனைவராக்கி இங்கே உங்கள் மத்தியில் ஒரு பேச்சாளனாக, ஒரு விருதாளனாக நிற்க வைத்திருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய தாய் கழகமாக இருக்கிற காரைக்குடி கம்பன் கழகத்திற்கும், திருப்பத்தூர் கம்பன் கழகத்திற்கும், குடியேற்றம் கம்பன் கழகத்திற்கும், அதைவிட பெருமைப்படுத்திய சென்னை கம்பன் கழகம் தலைநகர், இதுதான் அன்னை கம்பன் கழகம், இதுதான் தமிழகத்தினுடைய சென்னை கம்பன் கழகம். இந்த பொன்விழாவில் அடியேனை அழைத்து போற்றிய உங்கள் அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், குறிப்பாக இன்றைக்கு செயலராக பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய அம்மா, கம்பனின் சந்தம் என்கின்ற தலைப்பில் அவர் பேசிய உரை இன்றைக்கும் என்னுடைய செவிகளில் ரீங்காரம் இடுகிறது. அவருடைய அந்த உரையை அப்படியே வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பாக எங்களுடைய தாத்தா SNK அவர்கள் நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல எங்களுடைய அண்ணன் பாலசீனிவாசன் ஐயா அவர்கள்தான் என்னை கரம் பிடித்து காரைக்குடி கம்பன் கழகத்தில் அணி சேர்த்தவர். ஒவ்வொரு ஆண்டும் கம்பருடைய திருநாளில் 3வது நாள் அங்கே கம்பர் சமாதியில் கம்பன் அடிசூடியோடு, கம்பன் அடிப்பொடியோடு போற்றி திருமலர் போற்றுகிற அடியவர்களாக சேவை செய்தவர்கள் தான் நாங்கள் 2 பேரும். அந்த 2 பேர், ஒருத்தர் சென்னை கம்பன் கழகத்தினுடைய இணை செயலாளர், நான் இப்பொழுது துணை செயலாளர் பொறுத்தருள்க. அதே போல என்னையும் அந்த பணியை செய்து வைத்ததற்காக நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னை ஈன்றெடுத்த தாய், என்னை சான்றோனாக்கி என்னுடைய தந்தை, எனக்கு அறிவு சொல்லிக் கொடுத்த ஆசிரிய பெருமக்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை ஊக்கப்படுத்தி இந்த இலக்கிய நிகழ்வுகளில் பங்கு பெறுவதற்கு அனுமதி தருகிற என்னுடைய மனைவி, அவங்களை ரொம்ப முக்கியமாக சொல்லணும், அவர்கள், என்னுடைய பிள்ளைகள், எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா கம்பன் கழகங்கள் தான் என்னை உருவாக்கி இருக்கிறது, கருவாக்கி இருக்கிறது. திருப்பத்தூர் மட்டுமல்ல, குடியேற்றம் மட்டுமல்ல, காரைக்குடி மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கிற எல்லா கம்பன் கழகங்களும் என்னை வளர்த்து கொண்டு வருகிறது. இது எல்லாவற்றிற்கும் பெருமையாக கம்பன் கழகத்தை தோற்றி வைத்த எங்களுடைய குருநாதர் கம்பன் அடிப்பொடி
கணேசன் ஐயா அவர்களுக்கு இந்த விருதினை நான் சமர்ப்பிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்தான் கம்பன் கழகத்தை நிறுவனராக இருந்து தொடங்கி வைத்தார். எங்க உலகநாயகி அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி, பிறகு திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், சத்யபிரியா அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உரையெல்லாம் இருக்கிறது என்ற காரணத்தால் இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் கூடுதலாக சொல்லி நிறைவு செய்கிறேன். பெருமக்களே, இந்த விருதுக்கு நான் இன்னும் தகுதி படைக்கவில்லை. இன்னும் நான் கம்பனில் நிறைய பணிகளை செய்ய வேண்டும். கம்பனில் சூழலியல் என்கின்ற ஒரு நூலை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன். அது விரைவிலே வர வேண்டும். ஏனென்றால் கம்பனை போல ஒரு கவிஞன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு நான் தவம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கம்பர் பெருமானை கொண்டாடுவோம். நான் சுவாசிப்பதும் கம்பன் தமிழ். அதனால்தான் எங்க வீட்டுக்கு யாருடைய பெயரும் வைக்காமல் கம்பன் குடில் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறேன். என்றால் கம்பனை நான் அப்படி நேசிக்கிறேன், வாசிக்கிறேன். தினமும் அவன் இல்லாமல் எனக்கு சுவாசம் இல்லை. கம்பன் இருக்கிற வரையிலும் கம்பன் அடிப்பொடிகளாக, கம்பன் அடிசூடிகளாக, ஏன் கம்பருடைய அடியவர்களாக இருக்கிற நாங்களும் அவரோடு இருந்து அந்த கம்பத்தேரை பிடித்திழுப்போம். இதை நூற்றாண்டும் கடந்து நம் கம்பன் கழகங்கள் நடைபெற வேண்டும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.